அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 4ஆம் தேதி முதல் இந்த வருஷத்திற்கான அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. இப்ப இங்கு சொல்லக்கூடிய இந்த பொருள்களை உங்களோட வீட்டு நிலைவாசல்ல நீங்க தினமும் வைக்கிறதுனால எந்த கெடுதலும் நெருங்காமல் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு இந்த வருஷம் 2026ல மே 4ஆம் தேதியில இருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் என்கின்ற கத்திரி வெயில் ஆரம்பமாகின்றது. இந்த 25 நாட்களிலும் சூரியனோட உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பதனால நாம் கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுவும் தமிழகத்தோட கோடைகாலம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வருவது அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கத்திரி வெயில் தான். ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் ரொம்பவும் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் என்பது ரொம்பவும் அவசியம். சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த 25 நாட்களை தான் நாம் கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றோம். சூரியன் பரணி நட்சத்திரத்தோட 3ஆம் பாதகத்துல நுழைந்து நெருப்புக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தோட முதல் பாகம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த அக்னி நட்சத்திரம். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாதத்தோட கடைசி நாட்கள்ல, அதாவது மே மாதத்தோட முதல் வாரத்துல ஆரம்பிச்சு வைகாசி மாதத்தோட முதல் ஒரு 21 நாட்கள் வரைக்கும் இந்த வெயிலின் தாக்கம் நீடிக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த வருஷம் மே 4ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு அக்னி நட்சத்திரம் மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கின்றது. இந்த 25 நாட்களும் சூரியனோட கதிர்கள் நேரடியாக பூமியில விழுவதினால் உஷ்ணம் அதிகமாக இருக்குமாம். அதாவது பாரம்பரிய நம்பிக்கைப்படி இந்த அக்னி நட்சத்திர காலத்துல சுபகாரியங்களையும் வேலைகளையும் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுன்னு நம் முன்னோர்கள் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சித்திர மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு அக்னி நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் பண்ணுவது, கிரக பிரவேசம், திருமணங்கள் நடத்துவது, இந்த மாதிரி எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ண மாட்டாங்க. இதற்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் இருந்தாலும் அறிவியல் ரீதியாக அதிக உஷ்ணம்தான் ஒரு காரணம். இப்படி இந்த மாதிரி பல கெடுதல்களை மட்டுமே தரக்கூடிய எதிர்மறை விஷயங்களை மட்டுமே தாக்கமாக ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு அக்னி நட்சத்திரத்துல இந்த 25 நாட்களும் நம்மளை சேஃப்டியா பாதுகாப்பா வச்சுக்கிட்டாலே போதும். எந்த ஒரு விதமான கெடுதல்களும் நெருங்காது. அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப இங்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருள்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல முடிஞ்சா எல்லா நாட்களும், அதாவது மே 4ஆம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதனால அன்றைய தினத்துல இருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கின்ற இந்த 25 நாட்களும் தினமும் இந்த 3 பொருட்களையும் நீங்க நிலைவாசலில் வைக்கணும். அதுல முதல் பொருள், அற்புதமான ஒரு பொருள், அதாங்க வேப்பிலை. கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளுக்கு எந்த விதமான கிருமிகளும் கிட்ட நெருங்கவே நெருங்காது. அப்படியே கிருமிகள் இருந்தாலும் அந்த வேப்பிலை வாசத்திற்கு அழிந்துடும். அடுத்ததா மஞ்சள் தூள். இத நீங்க மஞ்சள் தூளாக வைக்காமல் ஒரு சிறிய கிண்ணத்துல தண்ணீர்ல வைத்து அதுல மஞ்சள் தூளை கலந்து வைக்கணும். கடைசியா கல்லுப்பு. இது சயின்டிபிக் ரீதியா ஒரு கிருமி நாசினியா பொருளா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் தூள் ஒரு ஆன்டிபயாட்டிக்கா பயன்படுத்துவாங்க. அதாவது நமது உடல்ல காயங்கள் ஏற்பட்டா உடனே அங்க மஞ்சத்தூளை வைக்கும்போது அந்த காயம் சீக்கிரமா சரியாயிடும். அதனால இந்த 3 முக்கியமான பொருள்களையும் நம்ம ஜோதிட சாஸ்திரங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா இந்த வேப்பிலை, மஞ்சள்தூள், கல்லுப்பு இப்படி இந்த 3 பொருள்களும் சேரும்போது அதோட மகிமை 10 மடங்கு அதிகமாகும். எந்த விதமான கெடுதல்களும் கிருமிகளும் குறிப்பா சூரியனோட உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம வீட்டுக்குள்ள நெருங்காமையும் பாதுகாக்குமாம். இன்று மே 4ஆம் தேதி அதிகாலை தூங்கி எழுந்த பிறகு நீங்க உங்க வீட்டோட நிலைவாசல்ல காலையில செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு சிறிய கிண்ணத்துல மஞ்சத்தூள், கொஞ்சமா வேப்பிலை, கொஞ்சம் கல்லுப்பு, இந்த 3 பொருள்களையும் நிலைவாசல்ல வச்சுக்கணும். அதுவும் இன்று மே 4 இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் இருந்தால் போதும். அதற்கு பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு நீங்க
அதோட சக்தி வந்துட்டு குறைஞ்சிருக்கும். அதனால அத வந்து எடுத்து தண்ணீர்ல விட்டுட்டு, திரும்பவும் இதே மாதிரி 3 நாட்களுக்கு பிறகு இதே மாதிரி நீங்க கிண்ணத்துல எடுத்து நிலவாசல்ல வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த 25 நாட்களும் அக்னி நட்சத்திர காலத்துல நீங்க தொடர்ச்சியாக செய்யும்போது, சூரியனால் ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சின் தாக்கம், உஷ்ணம், கிருமிகளும், நோய் நொடிகளும் உங்க வீட்டுக்குள்ள நெருங்கவே நெருங்காது. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த 25 நாட்களும் உங்கள நீங்க வந்துட்டு பாதுகாப்பதற்கான ஒரு வழிய வந்து இது நமக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும். இதனால அனைவரும் பாதுகாப்பாக வந்துட்டு இருங்க. முடிந்த அளவு நீர் ஆதாரமா வந்துட்டு அதிகம் வந்துட்டு உணவுல வந்து எடுத்துக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவுல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.